வணக்கம். நான் லதா பேசுறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். போன ஒரு 15 நாளா நம்ம மாடியில ஷேட் நெட் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த வேலை போயிட்டு இருந்துச்சு. வெயில் நாளாக ஆக ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்கிறதுனால சரி ஒரே வழியா ஷேட் நெட் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேலை போயிட்டு இருந்ததுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 75% எல்லாம் முடிஞ்சது. இன்னொரு 25% ஒர்க்கு இருக்குது. அதுக்கெல்லாம் இன்னும் அதனுடைய பொருட்கள் எல்லாம் இன்னும் வரல, கூட்ஸ் வரல. அதனால அது அப்படியே பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய மாடி தோட்டத்தை உங்களுக்கு நான் முழுமையா காமிக்க போறேன். பாருங்க, எல்லா செடிகளும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் நகர்த்தி வச்சு கொஞ்சம் அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன் நானு. எனக்கு 15 நாளா வேலை பெண்டு நிமிர்ந்துருச்சு. அதாவது இந்த உரங்கள் பார்சல் பண்றதும், மேல அந்த கேப்ல குடுகுடுன்னு ஓடி வந்து மாடியில ஒர்க் பண்றதும், அப்புறம் வீட்டுக்கு போய் மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்றதும், அடடடா! ஒண்ணும் முடியல என்னால. ஆனா, ஒரு வழியா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அழகா செட் ஆயிடுச்சு. எல்லா தொட்டிகளும் ரொம்ப ஆப்ட்டா என்னோட மாடிக்கு ஏத்த மாதிரி நல்லா அழகா செட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒண்ணொன்னா நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. எல்லா வகை ரோஸுமே மேக்ஸிமம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெறைய பேர் கேட்குறாங்க, "நீங்க எங்க செடி வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. நான் பர்ட்டிகுலரா ஒரே நர்சரிலன்னுலாம் நான் வாங்க மாட்டேன். எங்கெங்க நர்சரி இருக்குதோ கோயம்புத்தூர்ல நான் போகாத நர்சரி கிடையாது. எல்லா நர்சரிலயும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதேபோல நம்ம வெளியூர்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, வழியில எங்க நர்சரி பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்னோட கார் உள்ளார ஓடிரும். போயிட்டு எனக்கிட்ட இல்லாத கலர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, செடிகள் நல்லா ஊட்டமா இருக்கா, நல்லா ஹெல்தியா இருக்கா அப்படின்னு பார்த்து, அந்த மாரி இருந்ததுன்னா, இருக்கிற கலரே இருந்தா கூட செடி வாங்கிட்டு வந்துருவேன். அந்த மாரி சேர்த்துனது தான் இத்தனை செடிகளுமே கிட்டத்தட்ட ஒரு 400 செடிகள் பக்கம் நான் மாடியில வச்சிருக்கேன். ஒரு குழந்தை மாதிரி எனக்கு 400 குழந்தைகள் இருக்க மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாரி தான் நான் அத ஒரு ஒரு நாளுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் என்கிட்ட அந்த அளவுக்கு அன்பா இருக்காங்க. யாரு? செடிகள் சொல்றேன். அதாவது அவங்க கூட நான் பேசுவேங்க. கொஞ்சம் அவங்க டல்லா இருந்தாங்கன்னா, அவங்க கூட பேசுவேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாரி ரெஸ்பாண்ட் பண்ணி, அவங்களுடைய வளர்ச்சிய எனக்கு காண்பிப்பாங்க. அப்போ மனசுக்கு அவ்வளோ எதமா இருக்கும். அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கூட நம்ம பேசி, புரிய வச்சு, அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வர முடியாது. ஆனா, இந்த செடிங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க. அவங்க அழகா உங்களுக்கு ஏத்த மாதிரி வளர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு தகுந்த ஃபுட் நம்ம குடுத்து, உடம்பு சரியில்லன்னா மருந்து அடிச்சு, அது மாதிரி ஒரு கவனத்த மட்டும் நம்ம அவங்க மேல வச்சுக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு நமக்கு அவங்க ஒரு சந்தோஷத்த குடுப்பாங்க. நான் சொல்ல சொல்ல என்னோட செடிகள அப்படியே நீங்க பார்த்துட்டே வாங்க. எல்லா செடிகளுமே நல்ல ஊட்டமா இருக்கும். நல்ல துளிர் வந்திருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய வீடியோல நான் போஸ்ட் பண்ற எல்லா ஃபெர்டிலைசர்ஸு நான் ரெகுலரா மாத்தி 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 குடுப்பேன். ஒரே ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம குடுக்கக்கூடாது. மாத்தி மாத்தி குடுக்கும் பொழுது தான் எல்லா விதமான சத்துக்களுமே அவங்களுக்கு கிடைக்கும். அதேபோல நெறைய பேர்னால வேலை பளு காரணமா அவங்கள செடிங்கள வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. பராமரிக்க முடியறதில்ல. அவங்களுக்காக வேண்டி தான் நான் இந்த ரோஸ் பெஸ்டின்னு சொல்லி ஒரு ஃபெர்டிலைசரையும் கண்டுபிடிச்சு, அதையுமே நான் இப்ப குடுத்துக்கிட்டு இருக்கேன். நெறைய பேர் அத பர்ச்சேஸ் பண்ணி, அதுல ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒருத்தங்க வீடியோ போட்டிருக்காங்க. நான் போன வீடியோ போட்டதுக்கப்புறம், போன வீடியோல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாருமே வீடியோ குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. அதனால ஒருத்தங்க மட்டும் வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் ஃபோன்ல சொல்றாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புறாங்க. அ பரவால்ல. ஏதோ அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த செடிகள்ல ஒரு செடியில கூட பூச்சி தொந்தரவு நம்மளுடைய செடியில இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நான் சொல்ற மாதிரியே வாரம் ஒரு மருந்து கண்டிப்பா நான் ஸ்ப்ரே பண்ணிருவேங்க. உரம் குடுக்கறதுக்கு தவறுனாலயும் தவறுவனே ஒழிய, மருந்து அடிக்கிறதுக்கு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி நான் அத பார்த்துப்பேன். அதனால தான் எல்லா செடிகளுமே நல்ல ஒரு ஹெல்தியான கண்டிஷன்ல இருக்கு. அப்புறம் இந்த காஞ்ச இலைகள் எல்லாம் விட மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, களை செடிகள் எல்லாம் இருக்காது. அதனால தான் பார்க்கும் பொழுது எல்லா செடிகளுமே அழகா தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெயின்டெயின் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஒரு 20 செடிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தொட்டி மாரி வச்சிருப்பேன். இங்க பாருங்க, அந்த சந்துல தெரியுது பாருங்க. அது மாரி வச்சிருப்பேன். அது எதுக்குன்னா,
அந்த ஏரியால இருக்க இலத்தலையெல்லாம் பறிச்சேன்னா டக்குன்னு அதுல போட்டு விட்டுருவேன். கீழே இருக்கிற குப்பையெல்லாம் வாரி வாரி அதுல போட்டுருவேன். ஸோ அது ரம்பன வரைக்கும் ஒரு 15 இடத்துல அந்த மாதிரி வச்சிருக்கேன். குட்டி குட்டி பேஸ்கெட் மாரி. ஸோ நமக்கு வந்து மாடி ஃபுல்லா அந்த குப்பையெல்லாம் பரவாத மாதிரி அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பேக்ல நம்ம கொட்டிக்கலாம். அப்போ நமக்கு மாடி பார்க்கும்போது எப்பயுமே சுத்தமா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து இதெல்லாம் காமிக்கும்போது 2 துளுர உடைச்சுட்டேங்க. எனக்கு மனசுக்கு அவ்வளோ சங்கடமா இருந்துச்சு. அது என்ன பார்த்து கேட்குற மாரி இருந்துச்சு. நான் வந்து அழகா வளர்ந்து உனக்கு பூ குடுக்கலான்ட்டு இருந்தேன். நீ என்ன இப்படி உடைச்சிட்டியே! அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இது வந்து அந்த செடிங்க கூட நம்ம பேசி பழகுறவங்களுக்கு தான் இதனுடைய பாஷைகள் எல்லாம் புரியுங்க. சும்மா காதுல கேட்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ என்னமோ மாதிரி நெனைப்பாங்க. சரிங்களா? அத பத்திலாம் கவலையே கிடையாது. மனுஷங்களோட பழகி அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நம்ம உயிர குடுத்து பழகி, அதெல்லாம் வேஸ்ட்டு. என்னதான் நம்ம உயிர குடுத்து பழகுனாலும், அவங்களுக்கு நல்லதையே செஞ்சாலும், நம்மள யாரும் வந்து நல்லவங்கன்னும் நெனைக்க மாட்டாங்க. நம்மள அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களெல்லாம் விட்டு தள்ளிட்டு, இந்த மாதிரி ஒரு 10, 20 செடிகள வாங்கி நீங்க வளர்த்துங்க. வளர்த்திட்டு உங்களுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷத்த தேடுங்க. நான் அந்த மாதிரி முடிவ தான் எடுத்து, இன்னைக்கு என்னோட மாடியில ஒரு 400 செடிகளுக்கு மேல வச்சிருக்கேன். நான் மேல மாடிக்கு வந்துட்டேன்னா, எனக்கு கீழ போறதுக்கு மனசே வராது. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காலையில மேல வந்தோம்னா, நமக்கு போறதுக்கு மனசு வருமா பாருங்க? இத விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. அங்கேயே மார்னிங் ஒரு 1/2 அன் ஹவர் நான் வந்து வாக்கிங் பண்ணுவேன். பண்ணும்போதே அப்படியே என்னென்ன செடிகளினுடைய வளர்ச்சி இருக்கு, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிட்டே வாக்கிங் பண்ணிடுவேன். ஸோ ஒரே டைம்ல 2 வேலை நமக்கு முடிஞ்சிரும். டெர்ரஸ் கார்டன்ல செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முதல்ல கீழ ஃப்ளோரிங் வந்து வெடிப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு செடியுமே டைரக்ட்டா வந்து டெர்ரஸ்ல வைக்காத மாதிரி, கீழ ஏதோ ஒரு கல்லோ, ஸ்டாண்டோ அது மாரி வச்சு நீங்க செடிகள வச்சு மெயின்டெயின் பண்ணுங்க. நான் பாருங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு, கீழ கல்லு அந்த மாரி ஏதோ ஒண்ணு வச்சிருப்பேன். டைரக்ட்டா வச்சிருக்கவே மாட்டேன். அது மாரி வச்சுட்டீங்கன்னா, நம்மளுடைய டெர்ரஸ்க்கும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நான் வந்து மாடியில ஒரு பாதியில பூச்செடி வச்சிருக்கேன். மறுபாதியில வந்து காய்கறி செடிகள்லாம் போட்டிருக்கேன். அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, "நீங்க காய்கறிலாம் காமிக்கிறதே இல்ல." அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. காய்கறிகள்லாம் வந்து மயில் எங்க வீட்டுக்கு பின்னாடி நெறைய இருக்கு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சது போக தான் எனக்கு கிடைக்கும். அ பட் அப்பப்போ அந்த டிஸ்ப்ளேல காமிக்கும்பொழுது நான் காய்கறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். பட் ரோஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. பூக்கள் தான் ரொம்ப புடிக்கும். அதனால நான் அத தான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்றேங்க. பட் எனக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா காய்கறிகளுமே இப்ப நான் வச்சிருக்கேன். அதையுமே இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன் நானு. ஸோ, இப்ப அதுக்காக தான் நான் வந்து சுத்திருமே பேர்ட் நெட் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கும் ஆர்டர் குடுத்துருக்கேன். அது வந்தாக்க அது சுத்தியும் பேர்ட் நெட் போட்டு விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி பேர்ட்ஸ்னால வர்ற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி மாட்டலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கும் ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் பொறுமையா, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்த கொஞ்சம் அழகுபடுத்தி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். நம்ம மாடிக்கு வரும்பொழுது, எங்கேயோ புது இடத்துக்கு போன மாதிரியும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியும், நிறைவாவும் இருக்கும். அது மாதிரி இருக்கிற இடத்த நம்ம அழகுபடுத்தி வச்சுக்கிட்டோம்னாக்க, இந்த சந்தோஷம் கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்க. நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வரும். ஏன்னா, நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போஸ்ட் பண்றேன். நம்மளுடைய சேனல்ல நெறைய வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். அளவா தான் இருக்கும். ஆனா, எல்லாமே கரெக்ட்டான வீடியோவா இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். எதுவுமே ஃபெயிலியர் வராது. இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் ரோஜா அப்படியே கொத்தா பூத்திருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரவால்ல இவ்ளோ பூ பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு இருக்கு. இதுதான் என்னுடைய காய்கறி தோட்டம். இந்த சைடுங்க. ஃபுல்லா கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நாட்டு தக்காளி வச்சிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா காய்கறிகள் போட்டிருக்கேன். முன்னாடி பகுதியில முழுவதும் பூக்கள் வச்சிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாவும் ரோஸ் தான் வச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய முழு வியூ பாருங்க.
கிட்டத்தட்ட ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வரும். முழுமையாவே நான் வந்து ஷேட் நெட் போட்டுட்டேன். ப்ராப்பரான போஸ்ட், அந்த இரும்பு போஸ்ட் போட்டு கரெக்டானபடி அந்த கார்னர்ல பாருங்க வாட்டர் டேங்க் வச்சுட்டேன். வச்சுட்டு இது ஃபுல்லாவே நான் அப்படியே கவர் பண்ணிட்டேன். இப்ப சுத்தி நான் பேர்ட் நெட் போட்டேனாக்க இன்னும் நீட்டா போயிடும். முல்லை செடி பாருங்க எப்படி அரும்பு எடுத்திருக்குன்னு. நான் மல்லி செடிக்கு ஒரு மருந்து வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? சாரி, மருந்து வீடியோ இல்ல. ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் பாருங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர். அது கொடுத்ததுக்கு அப்புறம் முல்லை வந்து அந்த அளவுக்கு அரும்பு எடுத்திருக்கு. பாருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட மாடியை வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சுப்பேன். அப்ப பார்க்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப மன நிறைவா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க. செடிகளை வந்து ரொம்ப நெருக்கி நெருக்கி வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னாக்க நமக்கு நடுவுல கிளீன் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். ஒரு செடியில இருக்க பூச்சி தொந்தரவு இன்னொரு செடிக்கு டச் ஆகாத மாதிரியும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, என்னோட மாடி முழுவதையும் அப்படியே ரவுண்டா சுத்தி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எனக்கு இந்த மாடி தோட்டம் வந்து ஒரு ஹெவன், சொர்க்கம் மாதிரி. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுவேன் மாடிக்கு வந்தேனாவே. ஸோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன செடி பிடிக்குதோ ஒரு 10 செடியாவது வச்சு நீங்க வளர்த்துங்க. அந்த செடிக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கொடுங்க. அந்த இடத்த ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ என்னோட மாடி தோட்டம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம மாடியில பறிச்ச பூக்கள் தான் இது அத்தனையுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரோஸ் பெஸ்டி உரம் வேணுங்கிறவங்க மேலே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சேனல்ல இருக்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். வீடியோவை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நடுவுல சில டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் ஏதாவது எனக்கு தோணும் டக்குன்னு செடிகளை பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் லதா. உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். நம்ம கிட்ட ரோஸ் பெஸ்டி வாங்கினவங்க மறக்காம செடிகளினுடைய வளர்ச்சியை வீடியோவா சென்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க.